Good evening students. So நம்ம last classல வந்து நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாவோட சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதில் ரெண்டு சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் சோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மெட்டீரியல் சோர்ஸ். ரெண்டு சோர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்கோம்னா யூரோப்பியன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்ஸ் அந்த சைட் ஹெட்டிங்கில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் வராங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய செயலர் தான் வந்துட்டு வாஸ்கோட காமா. அவர் வந்து ரூட் பிடிச்சி வந்த பிறகு அவரோட கண்டினியூஷனாக யார் வரா, ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடியா. அவரும் ஒரு போர்ச்சுகீஸ் செயலர். ஸோ அவரும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வராரு. ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அவர் பேர் வந்துட்டு அல்ஃபோன்சா டி ஆல்பிக்யூர்கிங்கிற அவர் பேர். அவர் எந்த வருஷம் வராருன்னா 1509லேருந்து 1515 வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா வாஸ் அல்ஃபான்சோ டி ஆல்பிக்யூர். ஸோ இவர் தான் வந்துட்டு போர்ச்சுகீஸோட பவர் வந்து இந்தியாவில் வரக்கு காரணம் வந்துட்டு ரியல் ஃபவுண்டர் இப்படின்னு இவரை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹி கேப்சர்ட் கோவா ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் இன் நவம்பர் 1510. ஸோ இவர் வந்துட்டு இந்த கோவாவை வந்துட்டு கேப்சர் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்துன்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். அவர் அந்த பிஜாப்பூரோட சுல்தான் கிட்ட கிங்கு கிட்ட இருந்து கோவாவை வந்து கேப்சர் பண்ணுறாரு. எந்த இயரில் கேப்சர் பண்ணுறாருன்னா நவம்பர் 1510 வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இன் 1515 ஹி எஸ்டாப்ளிஷ் த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் ஆர்முஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப். ஸோ இப்போ பெர்ஷியன் கல்ஃபுங்கிற ஒரு பிளேஸு அங்கே வந்து அந்த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி வந்துட்டு இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு 1515. ஸோ ஹி என்கரேஜ் த மேரேஜஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் உமன். ஸோ இவர் வந்துட்டு மேரேஜஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன மேரேஜஸ்னால் வந்துட்டு போர்ச்சுகல் பீப்புள் வந்துட்டு இந்தியன் உமனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் வந்துட்டு இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ஹி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட வந்துட்டு இவர் வந்து இந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்துட்டு அல்ஃபான்சோ டி ஆல்போகர்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தர் பேர், போர்ச்சுகீஸ் ஒரு செயலர் பேர். ஸோ அவர் எப்போ இந்தியாவுக்கு வராருன்னா 1509லேருந்து 1515 வரைக்கும் வராரு. ஸோ இந்த பீரியடில் அவர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் பவர் வந்து இந்தியாவுக்கு வர காரணம் வந்துட்டு அவரை தான் நம்ம ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எதை கேப்சர் பண்ணுறாருன்னா கோவாவை வந்து கேப்சர் பண்ணுறாரு. பிஜாப்பூர் சுல்தான், ஸோ அந்த பிஜாப்பூரோட கிங்கு கிட்ட இருந்துட்டு அந்த கோவாவை வந்துட்டு கேப்சர் பண்ணுறாரு. எப்போ கேப்சர் பண்ணுறாருன்னா 1510 வந்துட்டு அவர் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ 1510 அவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த 1515 வந்துட்டு அவர் போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டியை வந்துட்டு பெர்ஷியன் கல்ஃப் அந்த பிளேஸில் வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டியை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன என்கரேஜ் பண்ணுறாருன்னா போர்ச்சுகீஸ் வந்துட்டு இந்தியன் உமன்ஸ், அதாவது போர்ச்சுகல் பீப்புள்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மென்ஸ் வந்துட்டு இந்தியன் உமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த உமனை வந்து அந்த மேரேஜ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அதாவது விஜயநகர் எம்பையர் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அல்ஃபான்சோ டி ஆல்பர்கர்க் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து அவர் தான் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் பவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நினோ டி சுனா அப்படிங்கிற ஒருத்தர் பேர். அவர் எந்த இயரில் வராருன்னா 1529லேருந்து 1538 வந்து வராரு. ஸோ இவர் வந்து கவர்னர். ஸோ கவர்னர் நினோ டி சுனா மூடு கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா இன் 1530. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா கோவாவோட கேபிட்டலை வந்து அவங்களோட கேபிட்டலை வந்து மாற்றுறாரு. கொச்சின்லேருந்து கோவாவுக்கு வந்து இந்த கேபிட்டலை வந்து மாற்றுறாரு. ஸோ இன் 1534 ஹி அக்வயர்ஸ் பெசின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஸோ குஜராத்தோட கிங்கு தான் வந்துட்டு இந்த பகதூர் ஷா. அவர்கிட்ட இருந்து இந்த பெசினுங்கிற ஒரு பிளேஸை வந்துட்டு கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இன் 1537 த போர்ச்சுகீஸ் ஆக்குபைட் தியூ. ஸோ 1537 வந்து இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தியூஆன் டேம் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்தியாவில் 2 பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ லேட்டர் தே ரெஸ்டட் தமன் ஃப்ரம் த லோக்கல் சீஃப்ஸ் ஆஃப் குஜராத். ஸோ அந்த தியூ கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தாமை வந்துட்டு இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இன் 1548 தே ஆக்குபைட் த சால்செட்டே அப்படிங்கிற ஒரு பிளேஸு. அந்த பிளேஸையும் வந்துட்டு இவங்க ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ thus during the 16th century Portuguese succeeded in capturing Goa
Daman, Diu, Salsette, Basin, Choul and Bombay on the western coast. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் சைடில் வந்துட்டு 16th சென்ச்சுரியில் போர்ச்சுகீஸ் வந்துட்டு இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேசஸில் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹாக்லி ஆன் த பெங்கால் கோஸ்ட். ஸோ பெங்கால் சைடில் வந்துட்டு இந்த பிளேஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ மெட்ராஸ் கோஸ்ட்டில் வந்து சாந்தோம், அந்த சாந்தோம் சர்ச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிளேஸையும் அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க இந்த பிளேஸையெல்லாம் கேப்சர் பண்ணுறது மூலயமா அவங்களோட ட்ரேட் பெனிஃபிட்ஸ், அவங்களோட ட்ரேட் பண்ணுறாங்களா அது வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் வருது. அவங்க வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த போர்ச்சுகீஸ் brought the cultivation of tobacco in India. டொபாக்கோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இந்தியாவில் வந்துட்டு அந்த கல்டிவேஷன் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த கல்டிவேஷன், இந்த டொபாக்கோ கல்டிவேஷன் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கே வந்து இந்த கத்தோலிக் ரிலீஜனுங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் சைட்லையும் ஈஸ்டர்ன் சைட்லையும் வந்துட்டு அந்த கத்தோலிக் ரிலீஜன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் பை த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. ஸோ 1556 என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்துட்டு செட்டப் பண்ணுறாங்க. எங்கேன்னா கோவாவில் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு செட்டப் பண்ணுறாங்க. ஒரு சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் த இந்தியன் மெடிசனல் பிளான்ஸ் பை அன் யூரோப்பியன் ரைட்டர் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் 1563. ஸோ 1563 என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. எதை ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ஸை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ 1563. ஸோ இன் 17th century the Portuguese power began to decline to the Dutch. ஆனால் வந்துட்டு இவங்க 16th centuryயில் வராங்க. 17th centuryயில் அவங்க பவர் வந்து அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. யாருனாலனா இந்த டச் பீப்புளோட வருகையினால் வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸோட பவர் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் பை 1739 the Portuguese pockets became confined to Goa, Diu and Dam. ஸோ 1739 வந்துட்டு அந்த டச் பீப்புள் வராங்க. அதனால அந்த போர்ச்சுகீஸோட இது வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் sailors பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாஸ்கோ ட காமா, செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேரியா, தேர்ட் ஒன் இஸ் அல்ஃபான்சோ டி அல்புக்ரக், ஃபோர்த் ஒன் இஸ் நியோனி டி ஜுன்சான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் sailors பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்தனால தான் இந்த போர்ச்சுகீஸோட பவர் வந்துட்டு இந்தியாவில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ச்சுகீஸோட டிக்ளைன் வந்து ஆகுது. ஸோ டச் பீப்புள் வந்து நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ த டச் ஃபாலோட் த போர்ச்சுகீஸ் இன்டு இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸை தொடர்ந்து டச் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இன் 1602 த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வாஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த 1602 வந்துட்டு இந்த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இட் ரிசீவ்ட் த சாங்ஷன் ஆஃப் தேர் கவர்மெண்ட் டு ட்ரேட் இன் ஈஸ்ட் இந்தியா. ஸோ அவங்க கவர்மெண்ட் அந்த நெதர்லாண்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க வராங்க. ஸோ ஆஃப்டர் தேர் அரைவல் இன் இந்தியா த டச் ஃபவுண்டட் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் மசுலிப்பட்டினம். ஸோ இது வந்து ஒரு பிளேஸு, ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ அவங்க அரைவான பிறகு வந்துட்டு இந்த டச் பீப்புள் வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய மசுலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 1605 வந்துட்டு அவங்க அந்த ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் கம்பெனி கேப்சர்ட் அம்போயனா ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் இன் 1605. ஸோ போர்ச்சுகீஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்துட்டு அம்போயினாங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதை வந்துட்டு இந்த டச் பீப்புள் வந்துட்டு 1605 வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இட் சுப்ரீமசி இந்த ஸ்பைஸ் ஐலாண்ட். அண்ட் சுப்ரீமன்சினா அவங்களோட ரொம்ப பவரை வந்துட்டு இந்த ஸ்பைஸ் ஐலாண்டுங்கிறது ஒரு ஐலாண்ட் அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேப்சர் நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ அந்த அபோயினா போர்ச்சுகீஸில் இருந்துட்டு அபோயினாங்கிற அந்த கம்பெனியை கேப்சர் பண்ணிவிட்டு அவங்க எதை கேப்சர் பண்ணுறாங்கன்னா நாகப்பட்டினம், அதாவது மெட்ராஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினத்தை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து? போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் மேட் திஸ் பிளேஸ் ஆஸ் தேர் ஸ்ட்ராங் ஹோல்டு இன் த சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக, அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்காக எந்த இடத்துல இருக்காங்கன்னா இந்த நாகப்பட்டினம் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ அட் ஃபர்ஸ்ட் புலிகேட் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ். முதல்ல வந்துட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதாக இருந்ததுன்னா அந்த புலிகேட் தான் வந்துட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. பட் இவங்க வந்து இந்த நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ண போர்ச்சுகீஸ்லேருந்து இந்த நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணோன்னையும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எந்த இயர்லினா 1660 வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டச் பீப்புள் வந்துட்டு போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த டச் பீப்புள் வந்து வராங்க. அவங்க 1602 வந்துட்டு அந்த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு
வராங்க அவங்க கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த டச் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா மசிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்துட்டு 1605 வந்துட்டு அவங்க இந்த ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி இவங்க இந்த கம்பெனி ஆரம்பித்த பிறகு வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து ஒரு கம்பெனி வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு அந்த கம்பெனி பேர் தான் வந்துட்டு அம்போயினாங்கிறது அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியை வந்துட்டு 1605 போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட அந்த ஸ்பைஸ் ஐலாண்டோட சுப்ரீமசி, அதாவது அங்கே அவங்க ஸ்பைஸ் ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு அந்த கம்பெனி, அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து அந்த கம்பெனியை வந்துட்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி அதை தொடங்குறாங்க. ஸோ they capture நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ். இது அவங்க இப்போ பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எதை கேப்சர் பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினம் அந்த பிளேஸை வந்துட்டு போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் மேட் திஸ் பிளேஸ் ஆஸ் தேர் ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு சவுத் இந்தியாவை இப்போ கான்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ புலிகேட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னா அந்த புலிகேட் ரீஜனில் தான் இருந்தது. பட் அவங்க நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணோன்னே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே மாற்றிட்டாங்க, நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு மாற்றிட்டாங்க 1690. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமாடிட்டிஸ் ட்ரேட் பை த டச் வேர். ஸோ இம்பார்ட்டண்ட்டான இந்தியன் கமாடிட்டிஸ் வந்து அவங்க என்ன ட்ரேடிங்கில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து எந்தெந்த கமாடிட்டிஸ் எந்தெந்த பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் ஆப்பியம். ஸோ இந்த மெட்டீரியல் கமாடிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணாங்க. ஸோ த மோனோபோலைஸ்டு த ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். ஸோ அவங்களோட முக்கியமான ஏராளமான ட்ரேட் எதில் இருந்துன்னா மோனோபோலைஸ்னு வந்துட்டு ரொம்ப அதிகமான ஏராளமானு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோனோபோலைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ட்ரேட் எதில் இருந்துன்னா இந்த பிளாக் பெப்பர், உங்களுக்கு தெரியும் இந்த மிளகுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பிளாக் பெப்பர்லையும் அதர் ஸ்பைசஸ்லையும் வந்துட்டு அவங்களோட ஏராளமான ட்ரேட் வந்து இருந்தது. ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வேர் புலிகேட், சூரத், சின்சூரா, கசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பல்சூர் அண்ட் கொச்சின். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் அவங்களுக்கு எங்கெங்கே இருந்ததுன்னா இந்த புலிகேட், சூரத், சின்சூரா, கசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பலாசூர் அண்ட் கொச்சின். ஸோ இந்த ரீஜன்ஸில் தான் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருந்தது. ஸோ த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிமைண்ட் engaged in a rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. இந்த இங்கிலீஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு ஒரு போட்டியாக இருந்தாங்க. அதாவது போர்ச்சுகீஸுக்கும் டச்சுக்கும் வந்துட்டு அந்த 17th செஞ்சுரியில் அவங்களை எப்படியாச்சும் கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறத வந்த நோக்கம் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்தது 17th செஞ்சுரியில். ஸோ இன் 1623 the Dutch crucially killed 10 English terrorists. ஸோ வந்துட்டு 1623 இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா 10 இங்கிலீஷ் டெரரிஸ்ட், அதாவது இந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்து ரொம்ப கொடூரமாக கொண்டுறாங்க. அண்ட் 9 ஜாவனீஸ். ஸோ ஜாவனீஸ் இஸ் நத்திங் பட் இந்தோனேஷியன் பீப்புளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜாவனீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களே அந்த 9 பேர், அதாவது இந்தோனேஷியாவை சேர்ந்த 9 ஜாவனீஸையும் வந்துட்டு அவங்க கொண்டுறாங்க. எந்த பிளேஸ் நின்று அந்த அபோயா அந்த கம்பெனி வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்து கேப்சர் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸில் வந்து அவங்க கொண்டுறாங்க. ஸோ திஸ் இன்சிடென்ட் அசோசியேட்டட் த ரிவலரி பிட்வீன் த 2 யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா 2 யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நடுவில் வந்துட்டு வந்துட்டு ஒரு போட்டி வந்து அது உண்டு பண்ணுது. ஸோ அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சுன்னா தேர் ஃபைனல் கொலாப்ஸ் கேம் வித் தேர் டிஃபீட் பை த இங்கிலீஷ். ஸோ அதனோட ஃபைனல் இந்த டச் பீப்புள் இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் அந்த பிரிட்டிஷ் கிட்ட வந்துட்டு தோக்குற நிலைமைக்கு வராங்க. அந்த பேட்டில் பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் பெட்ரான்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயரில் 1759. ஸோ த டச் லாஸ்ட் தை செட்டில்மெண்ட்ஸ் 1 by 1 டு த இங்கிலீஷ். ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட வந்து டிஃபீட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட சில அந்த கம்பெனிஸ், அவங்க கான்கர் பண்ண கம்பெனிஸ், அவங்களோட பிளேசஸ் எல்லாத்தையுமே 1 by 1 வந்துட்டு அவங்க இழந்துட்டே வராங்க. அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் பை த இயர் 1795. அவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க வைப் ஆயிடுறாங்க, தோத்துறாங்க. எந்த இயர்லினா வந்துட்டு 1795 வந்துட்டு அவங்க தோத்துறாங்க. இதுதான் வந்துட்டு டச் பீப்புள் வந்துட்டு இந்தியாவில் வந்தது. நெக்ஸ்ட் வந்து டச் இன் தமிழ்நாட்டில் வந்து டச் பீப்புள் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் கண்ட்ரோல் ஓவர் புலிகேட் சின்ஸ் 1502 வேர் ஓவர் த்ரோன் பை த டச். ஸோ போர்ச்சுகீஸ் தான் வந்துட்டு புலிகேட்டை வந்துட்டு 1502 வரைக்கும் அவங்கள அந்த புலிகேட்டோட பவர் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் கிட்ட தான் இருந்தது. பட் அந்த டச் வந்தோடனே அந்த பவர் யார்கிட்ட போயிடுது, டச்சு கிட்ட போயிடுது. ஸோ இன் புலிகேட் த டச் பில்ட் த ஃபோர்ட் ஜெலிடியா இன் 1613. ஸோ இதான் வந்துட்டு அந்த டச் பீப்புள் வந்து இந்த புலிகேட்டில் கட்டின ஃபோர்ட்டு. ஸோ ஜெலிடியா அப்படிங்கிற போர்ட்டை வந்துட்டு 1613 வந்து இந்த புலிகேட்டில் வந்து யார் கட்டுறா, அந்த டச் பீப்புள் வந்து கட்டுறாங்க. ஸோ திஸ் ஃபோர்ட் வாஸ்
வாஸ் ஒன் ஆஃப் த சீட் ஆஃப் டச் பவர். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த டச் பவர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீட், அதாவது டச்சோட ஒரு பவரான ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த ஜெரிடியா ஃபோர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ த டச் எஸ்டாப்ளிஷ் த செட்டில்மெண்ட் அட் புலிகேட் இன் 1610. ஸோ இந்த டச் வந்துட்டு புலிகேட், அதாவது இந்த டச் பீப்புள் வந்துட்டு அவங்களோட செட்டில்மெண்ட் அந்த இங்கிலீஷ் கிட்ட தோக்குறாங்கல்ல, ஸோ தோக்க வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு எப்போ இழக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு த டச் எஸ்டாப்ளிஷ் த செட்டில்மெண்ட் அண்ட் புலிகேட். ஸோ வந்துட்டு இந்த 1502 வரைக்கும் இந்த போர்ச்சுகீஸ் வந்து அதை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 1610 வரைக்கும் யார்கிட்ட இருந்தது, இந்த டச் பீப்புள் கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் புலிகேட் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இங்கிருந்து இந்த புலிகேட்டில் வந்துட்டு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா டைமண்ட்ஸ், அந்த வைரங்கள் வந்துட்டு அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ த அதர் டச் கொலோனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வேர் நாகப்பட்டினம், புன்னக்கயல், போர்ட்டோனோவா, கூடலூர் அண்ட் தேவரனம்பட்டினம் அப்படிங்கிறது வந்துட்டு அதர் பிளேசஸ், அதாவது இந்த டச்சு கொலோனியல் ஃபோர்ட்ஸ்னு வந்துட்டு அவங்க ரூல் பண்ண ஃபோர்ட்ஸ் தான் வந்துட்டு கொலோனியல் ஃபோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இது இல்லாமல் இந்த ஃபோர்ட் இல்லாமல் எந்தெந்த ஃபோர்ட்டெல்லாம் வந்து ரூல் பண்ணாங்கன்னா வந்துட்டு நாகப்பட்டினம், புன்னக்கயல், போர்ட்டோனோவா, கூடலூர் அண்ட் தேவனம்பட்டினம் சொல்லிட்டு இந்த ஃபோர்ட்ஸெல்லாம் அவங்க வந்து ரூல் பண்ணாங்க. இதுதான் வந்து டச்சோட ரோல். அதாவது டச்சு வந்துட்டு இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, அவங்க இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த டச் பீப்புள் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இதான் வந்துட்டு டச்சு வந்துட்டு டச்சோ வந்துட்டு இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிட்டிஷ் எப்படி வராங்கன்னா ஆன் 31st December 1600 எலிசபெத் த குவீன் ஆஃப் இங்கிலாந்து கிராண்டட் ஏ charter to the governor and company of merchants of London to trade with East Indies. ஸோ டிசம்பர் 31st வந்துட்டு 1600 அந்த இயரில் வந்துட்டு எலிசபெத், அதாவது இங்கிலாண்டோட குவீன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் தராங்க. எதுக்கு ஆர்டர் தராங்கன்னா இந்த மெர்ச்சன்ட்டுங்கிற ஒரு கம்பெனி, லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி பேர் தான் மெர்ச்சன்ட். அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு, நீங்கள் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா, அதாவது ஈஸ்டில் நம்ம சைடு இருக்கோம்ல, ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய இந்தியா கூட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வந்துட்டு அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க 1600 டிசம்பர் 31st. த கம்பெனி வாஸ் ஹெடட் பை எ கவர்னர் அண்ட் எ கோர்ட் ஆஃப் 24 டைரக்டர்ஸ். ஸோ அந்த உண்டாகக்கூடிய கம்பெனி வந்துட்டு யார் ஹெட் பண்ணுறான்னா ஒரு கவர்னரோ அது கூட வந்து 24 டைரக்டர்ஸ் கொண்ட ஒரு குழு வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு நிர்வகிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608. அதாவது ஜஹாங்கீர் நம்ம இந்தியன் ரூலர், அதாவது இந்தியன் கிங். ஸோ அவரை வந்து யார் சந்திக்கிறான்னா இந்த கேப்டன் ஹவக்கிங்கிற அந்த இங்கிலாண்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சந்திச்சு எந்த இயரில் சந்திக்கிறாரு, 1608 சந்திக்கிறாரு. எதுக்கு சந்திக்கிறாருன்னா டு கெட் சர்டைன் கன்செஷன்ஸ் ஃபார் த கம்பெனி விஷயமா சில கன்செஷன்ஸ், அதாவது சில நிதி வாங்குறதுக்காக சில இது ஆர்டர், அதாவது பெர்மிஷன் கேட்கறக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு ஜஹாங்கீரை சந்திக்கிறாரு. ஸோ அவருக்கு பெர்மிஷன் கிடச்சிரு. ஸோ ஹி செக்யூர்ட் பெர்மிஷன் டு ரைஸ் செட்டில்மெண்ட் அட் சூரத். ஸோ சூரத்தில் வந்து அந்த கம்பெனியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற செட்டில்மெண்ட் வந்து இந்த ஜஹாங்கீர் கொடுக்குறாரு. பட் ஹவெவர் த எம்பரர் கேன்சல் த பெர்மிஷன் அண்டர் த ப்ரெஷர் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ். ஆனால் வந்துட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. பட் அதே ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, அந்த பெர்மிஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன் கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா போர்ச்சுகீஸரோட ப்ரெஷர்னால. போர்ச்சுகீஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு, ஸோ போர்ச்சுகீஸ் கொடுக்குற ப்ரெஷர்னால் வந்துட்டு அந்த ஜஹாங்கீர் அந்த எம்பரர் வந்துட்டு அவங்களோட பெர்மிஷனை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இன் 1612 த இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் இன்ஃப்ளிக்டட் ஏ சிவியர் டிஃபீட் ஓவர் த போர்ச்சுகீஸ் இன் நேவல் பேட்டில் நியர் சூரத். ஸோ இந்த பேட்டில் சூரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பேட்டில், ஒரு வார் நடக்குது. அதில் யார் தோத்துறாங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து தோத்துறாங்க. எந்த இயர்னா 1612. யாரோட கேப்டன்ஷிப்பில், கேப்டன் தாமஸ் பெஸ்ட்டுங்கிறது ஒருத்தர் பேர். ஸோ அவரோட கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட தோத்துறாங்க. ஸோ த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பெர்மிட்டட் த இங்கிலீஷ் டு எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட்ரி இன் 1613 அட் சூரத். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, இந்த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் வந்துட்டு யாருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு, இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்துட்டு ஃபேக்ட்ரி வந்துட்டு சூரத்தில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1613 வந்துட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ விச் இனிஷியலி பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ அதுதான் வந்துட்டு முதலாக வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது வெஸ்டர்ன் இந்தியாவில்.
Captain Nicholas Downton won another decisive victory over the Portuguese in 1614. ஸோ இந்த கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன்னு இன்னொரு இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள், அவர் என்ன பண்ணுறாருன்னா போர்ச்சுகீஸ் கூட மறுபடியும் ஒரு வார் நடக்குது. ஸோ அந்த வார்லேயும் வந்து இந்த போர்ச்சுகீஸை வந்து டிஃபீட் பண்ணி அவர் ஜெயிச்சிட்றாரு 1614. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் இந்த இதுக்கு அப்புறம் வந்துட்டு தீஸ் ஈவெண்ட்ஸ் என்ஹான்ஸ் த பிரிட்டிஷ் ப்ரெஸ்டீஜ். ஸோ அவங்களோட ப்ரெஸ்டீஜ் வந்துட்டு நடந்த இந்த 2 ஈவெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி அதிகப்படுத்திடுது. எங்கே முகலோட கோர்ட்டில், அதாவது அந்த முகல் எம்பரரோட அந்த கோர்ட்டில் வந்துட்டு சட்டசபையில் வந்துட்டு அவங்களோட நிதை வந்துட்டு அதிகப்படுத்திடுது. ஸோ இன் 1615 சார் தாமஸ் ரோ வாஸ் சென்ட் டு ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் பை கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து. ஸோ 1615 என்ன ஆகுதுன்னா, இந்த இயர் 1615 சார் தாமஸ் ரோங்கிறது வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் பீப்புள். அவர் வந்துட்டு எங்கே வராரு, ஜஹாங்கீர்ஸோட அந்த கிங்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு வந்து வராரு. யார் அனுப்புகிறாருன்னா ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாண்டை ஒரு ரூல் பண்ணுற ஒரு கிங்கு பேர் தான் வந்து ஜேம்ஸ் I. அவர் மூலயமா இந்த சார் தாமஸ் ரோ வந்துட்டு ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு வராரு. ஸோ ஹி ரிமைண்ட் அட் ஆக்ரா ஃபார் 3 years. ஸோ வந்துட்டு ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் வந்துட்டு இவர் வந்து எத்தனை இயர்ஸ் இருக்கார், 3 years இருக்காரு. அண்ட் சக்சீடட் இன் கன்க்ளூடிங் கமர்ஷியல் ட்ரீட்டி வித் த எம்பரர். அண்டு சக்சீட் ஆயிடுறாரு, அதாவது ஜெயிச்சிடறாரு. எதில் ஜெயிச்சிடறாருன்னா கமர்ஷியல் ட்ரீட்டி, அதாவது வந்துட்டு கமர்ஷியலாக ஒரு ஒப்பந்தம், ட்ரீட்டினா தெரியும் உங்களுக்கு, ஒப்பந்தம். அதாவது அந்த ஜஹாங்கீர் எம்பரர் கூட வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை வந்துட்டு ஒப்பந்தத்தை எனக்கு சைன் பண்ணுறதுக்கு சக்சீட் ஆயிடுறாரு. ஸோ பிஃபோர் த டிபார்ச்சர் ஆஃப் சார் தாமஸ் ரோ த இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் சென்டர் அட் சூரத். ஸோ இந்த தாமஸ் ரோ வர்றதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்துட்டு எங்கே அவங்களோட ட்ரேட் சென்டரை வச்சுருந்தாங்கன்னா சூரத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 3-4 பிளேசஸில் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் ப்ரோச்சுங்கிற இந்த பிளேசஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆன் த கோஸ்ட் லைன் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் 1611 அட் மசூலிப்பட்டினம். அந்த பே ஆஃப் பெங்கால் லைனோட கோஸ்ட்டில் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த இயரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1611 வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிளேஸ்னால் முசோலிப்பட்டினம் அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் இந்த டெரிட்டரி ஆஃப் த கிங்டம் கோலகொண்டா. ஸோ இது எங்கே இருக்குன்னா கோலகொண்டா, முசோலிப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எந்த கிங்டத்தோட கீழே வருதுன்னா இந்த கோலகொண்டா அப்படிங்கிற அந்த கிங்டத்தோட கீழே வருது. ஸோ இன் 1639 த இங்கிலீஷ் மெர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே obtained மெட்ராஸ் as a lease from சென்னப்ப நாயக்கா. ஸோ இது வந்து இங்கே அப்போ வந்து மெட்ராஸை யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா, நாயக்கஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் டேங்கிற வந்துட்டு ஒரு இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் மேன் தான். அவர் வந்துட்டு மெட்ராஸை வந்துட்டு லீஸுக்கு எடுக்கிறாரு. ஸோ இத்தனை இயர்ஸ் வந்துட்டு நாங்கள் இங்கே இருப்போம், நாங்கள் வந்து இங்கே ட்ரேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறா, சென்னப்ப நாயக்கா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து இந்த மெட்ராஸ் வந்துட்டு இந்த ஃப்ரான்சிஸ் டே வந்துட்டு லீஸுக்கு எடுக்கிறாரு. த ரூலர் ஆஃப் சந்திரகிரி. ஸோ இந்த சென்னப்ப நாயக்கார் யார், இந்த சந்திரகிரியோட கிங்கு பேர் தான் வந்துட்டு இந்த சென்னப்ப நாயக்கா. ஸோ அவங்க வந்துட்டு நாயக்கா, ஸோ அதனால தான் வந்துட்டு சென்னப்ப நாயக்கா அவர் பேர். ஸோ த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி நோன் அஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். ஸோ இப்போ இருக்குது அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க, கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க, இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை வந்து மெட்ராஸில் வந்து கட்டுறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபேமஸ் ஃபேக்ட்ரி. அவங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்னா இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தான் வந்து வரும். ஸோ இப்போது வந்துட்டு மெட்ராஸில் இருக்குது. ஸோ விச் பிகேம் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த ஹோல் ஆஃப் த ஈஸ்டர்ன் பெல்ட். ஸோ ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்க்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்னால கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் இது இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தான். ஸோ கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ்ட் த ஐலாண்ட் ஆஃப் பாம்பே ஆஸ் எ பார்ட் ஆஃப் ஹிஸ் டவுரி ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் ஸ்கீம். அதாவது கிங் சார்லஸ் II வந்துட்டு அவர் வந்துட்டு இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்துட்டு ஐலாண்ட் ஆஃப் பாம்பே வந்துட்டு ஒரு டவுரியாக வாங்குறாரு. அதாவது வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யாரோட பொண்ணை, இந்த போர்ச்சுகீஸ் கிங்கோ பொண்ணை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணிடுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டவுரியாக வந்துட்டு இந்த பாம்பே ஐலாண்ட் ஆஃப் பாம்பேங்கிற பிளேஸ் வந்து யார் தரா, இந்த போர்ச்சுகீஸ் கிங் வந்து தராது. அதான் கொடுத்துருக்காங்க ஆன் த ஒகேஷன் ஆஃப் மேரேஜ் வித் கேத்ரின். அதனால சொல்கிறாங்க அவரோட பொண்ணை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால வந்துட்டு இவருக்கு டவுரியாக வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க, வரதட்சணைன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்துட்டு நம்ம நகையெல்லாம் கொடுக்குறோம், பட் அந்த டைமில் வந்துட்டு பிளேசஸ் வந்து டவுரியாக கொடுப்பாங்க. அதனால இந்த போர்ச்சுகீஸ் கிங் வந்து யாரை என்ன கொடுக்குறாங்க, இந்த ஐலாண்ட் ஆஃப் பாம்பேங்கிற பிளேஸை வந்துட்டு
சார்லஸ் டூக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இன் 1668 த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வயர்ட் த ஐலாண்ட் அட் த ஆனுவல் ரெண்ட் ஆஃப் பவுண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க 10 ஃப்ரம் சார்லஸ் டூ. இந்த இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு ஐலாண்டை வந்துட்டு லீஸுக்கு எடுக்கிறாங்க. ஆனுவல் ரெண்ட், அதாவது வந்துட்டு வருஷம் ரெண்ட் கொடுக்குற மாதிரி, வாடகை கொடுக்குற மாதிரி. யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா சார்லஸ் டூ அப்படிங்கிற அந்த கிங்கு கிட்ட இருந்து எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இன் 1690 a factory was established at சுல்தானுத்தி பை ஜாப் சர்னோக். ஸோ இவரும் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ரூலர் தான். ஸோ 1619 வந்து எகெயின் ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா சுல்தானுத்திங் அப்படிங்கிற ஒரு பிளேஸை, அந்த பிளேஸில் வந்து இந்த ஜாப் சார்னோக் அப்படிங்கிற ஒரு மென்னால், அதாவது இவரும் வந்து பிரிட்டிஷ் மென், அவருனால வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த ஜமந்தாரி ஆஃப் 3 villages ஆஃப் சுல்தானுத்தி, கலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர் வாஸ் அக்வைர்ட் பை த பிரிட்டிஷ் இன் 1618. ஸோ ஜமீன்தாஸ் வச்சுருப்பாங்களே லேண்டு. ஸோ 3 villages வந்து அந்த ஜமீன்தார் கீழே வருது. இந்த 3 villages, ஸோ சுத்தனுத்தி, கலிகட்டா அண்ட் கோவிந்த்பூருங்கிற அந்த 3 villages வந்து யார் எடுத்துக்கிறா, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கிறாங்க. எந்த டேட்லனா வந்து 1618 அந்த இயரில் வந்து இந்த 3 villages வந்து இந்த பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த villages வந்துட்டு பின்னாடி வந்து என்ன ஆகுதுன்னா சிட்டி ஆஃப் கல்கட்டாவோட மெயின் சிட்டியாக வந்துட்டு இந்த villages வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து மாற்றிடுறாங்க. So these villages later grew into the city of Calcutta. The factory at Sultanati was fortified in 1696 and this new fortified settlement was named as Fort William in 1700. So இந்த வில்லேஜில் வந்துட்டு இந்த சுல்தானத்தி வில்லேஜில் வந்து ஒரு நியூ ஃபேக்ட்ரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து 1696 வந்து அந்த சுல்தானுத்திங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து லாஸ்ட்டாக என்ன நேம் பண்ணுறாங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை கொடுக்குறாங்க. எந்த இயர்லினா 1700. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷ் பீப்புள்னா, ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசே. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசேங்கிறது வந்துட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேட்டிலுக்கு அப்புறம், அந்த பேட்டில் எப்போ நடக்குது 1757 நடக்குது. அண்ட் பேட்டில் ஆஃப் பாக்ஸர் இன் 1764. இந்த 2 பேட்டிலுக்கு அப்புறம் த கம்பெனி பிகேம் த பொலிட்டிக்கல் பவர். அது வரைக்கும் இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு வெறும் ட்ரேடு மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் இந்த 2 பேட்டிலுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த பொலிட்டிக்கல் பவர், இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்தியா வாஸ் அண்டர் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் டில் 1850. அதாவது வந்துட்டு 1858 வரைக்கும் நம்ம இந்தியா வந்துட்டு யாருக்கு கீழே இருக்கோம், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட ரூலுக்கு கீழே வந்துட்டு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் இட் கேம் அண்டர் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் க்ரோன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்துருச்சு, பிரிட்டிஷ் க்ரோன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே டைரக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி ட்ரேட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தவங்க லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்தியாவே ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்க இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டேனிஷ் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.